நெருப்பு இல்லாம புகையுமா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி தான் இது. அப்ப அந்த சந்திப்பு திருமணமாக போகுது அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு முக்கியத்துவமான செய்தியா மாறி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த குடும்பத்தினுடைய பெண் மீது ஒரு காதல் வசப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிறதே சில ஆண்டுகளாக இது ஒரு பேசும் பொருளாகவே இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல அது திருமணம் நடக்க போகுது நவம்பர் மாசம் அப்படிங்கிறதுக்கான தகவல்கள். அவங்க பிரபலமானவங்க வந்து வெளிநாட்டுல எல்லாம் வந்து ஒரு பார்ட்டிலாம் வைப்பாங்களே தவிர, அவங்க ஹனிமூன் வேணா வெளிநாட்டுக்கு போவாங்களே தவிர, அது வெளிநாட்டுல எல்லாம் திருமணமா செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க அரசியல் பாரம்பரியம் உள்ள ஒரு குடும்பம் இல்லையா, அதனால அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. இவங்கள நான் சொல்லல, பொதுவா சொல்றேன். ஒருவேளை வேணாங்கிற இடத்துக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கட்டத்துக்கு மேல பழகும் போது இது திகட்ட ஆரம்பிக்குது, சரியா வராது அப்படின்னு ஒரு இடம் வரும்போது ஒரு மாற்று முடிவை நோக்கி அவங்க போனாங்கன்னா இது பெரிய சர்ச்சைக்குரியதா மாறும். தமிழ் சினிமாவில் வந்து நீங்க தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா இசையமைப்பாளர்கள மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் அப்படின்னு ஒரு பெரிய வரிசை. அது கேவி மகாதேவன், எம்.எஸ். விஸ்வநாதன், இளையராஜா, ஏ.ஆர். ரஹ்மான். அந்த வரிசை வந்து மிக நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி அனிருத்தால அந்த வெற்றிடம் வந்து நிரப்பப்படுது. ஏங்க அனிருத் வந்து ஒரு இன்னைக்கு ரகுமானை விட அதிகமாக சம்பளம் வாங்குற இடத்துல இருக்காரு, பெரிய மியூசிக் இருக்காரு. அவர் ஏதோ நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து ஒரு ஏழ்மையான இசைக்கலைஞர், ஒரு வயலின் கலைஞர், அவர் வந்து இப்போ தான் கிளாசிக் பாடகர் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அப்படி கிடையாது. ஸ்டேட்டஸ்ங்கிறது என்ன? ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் எழுத்தாளர் மற்றும் சினிமா விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ஒரு விஷயம், கல்யாணம் அப்படின்ற விஷயம் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ப்ரீசியஸா பார்க்கக்கூடியது. அதுலயும் குறிப்பா திரை பிரபலங்களோட கல்யாணம் அப்படின்னாவே அவங்க சந்தோஷத்தையும் தாண்டி மக்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அனிருத், காவ்யா மாறன் இவங்களோட கல்யாணம் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே பண்ணிப்பாங்க. காதல்னு ஒரு விவகாரம் போச்சு, அதுக்கப்புறம் கல்யாணம்ன்ற சர்ச்சை போச்சு. இப்போ வந்து கல்யாணத்தை வந்து கிரீஸ்ல வைக்க போறாங்க அப்படின்ற தகவல் தான் சார் பரவலா பேசப்பட்டிருக்குது. இது உண்மை தகவல் தானா? அனிருத் என்கிற இசையமைப்பாளர் வந்து முதல் முறையாக அறிமுகமான நாள்ல இருந்து இந்த ஒய்தீஸ் கொலைவெறிங்கிற சாங்கு பிரபலமான நாள்ல இருந்து பல திரைப்படங்கள் இன்னைக்கு வந்து இப்போ கடைசியாக ஓடிக்கிட்டு இருக்கிற டிசி வரைக்கும், தேவதாஸ், சந்திரா, இதுதான் டிசி, இந்த படம் வரைக்குமே அனிருத் மேலே ஒரு பெரிய ஒரு இது ஏற்பட்டிருக்கு, ஒரு மிகப்பெரிய வசீகரம் ஏற்பட்டிருக்கு. அதாவது தொடர்ச்சியாக ஒரு இசையமைப்பாளர் வந்து மக்களுடைய, அதாவது இளைஞர்களுடைய அலைவரிசைக்குள்ள இருக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது இந்த ஜெனரேஷனுக்கு வந்து அனிருத் தான். ஏன்னா நீங்க வந்து ஏ.ஆர். ரஹ்மான் வந்து 90களினுடைய தொடக்கத்துல 92 காலகட்டத்துல அவர் வந்து ஒரு இசையமைப்பாளராக வருகிறார். அவர் வரும்போது திலீப் குமாரா வர்றாரு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள அவர் வந்து ஏ.ஆர். ரஹ்மான் ஆயிட்டார். அப்ப அது ஒரு பெரிய அலையை வந்து அவர் உருவாக்குறாரு. தமிழ் சினிமாவில் வந்து நீங்க தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா இசையமைப்பாளர்கள்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் அப்படின்னு ஒரு பெரிய வரிசை இருக்கு. அது கேவி மகாதேவன், எம்.எஸ். விஸ்வநாதன், இளையராஜா, ஏ.ஆர். ரஹ்மான். அந்த வரிசை வந்து மிக நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி அனிருத்தால அந்த வெற்றிடம் வந்து நிரப்பப்படுது. அப்ப அவ்வளவு பெரிய இசை கலைஞன் அப்படிங்கிறப்ப அவர் மேல வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு கிரேஸ் வந்து உருவாகுது. கண்டினியூஸ் சக்சஸ், தொடர்ந்து வெற்றி படங்கள்ல இருக்கிறாரு. அதுக்கு பெரிய பேக்ரவுண்டு காரணம், ஒரு ரஜினிகாந்த் ஃபேமிலியுடைய ரிலேட்டிவ், அந்த லதா ரஜினிகாந்த் பருவ அவங்களோட உறவினர். ஆனா சினிமாவில் வந்து பேக்ரவுண்டை மட்டுமே வச்சு ரொம்ப நாளா ஓட்ட முடியாது. நீங்க ரஹ்மானுக்கு வேண்டப்பட்டவர், ஒரு இளையராஜாவுக்கு மகனா இருக்கிறதுலயே 2 மகன்ல யுவன் சங்கர் ராஜா பெரிய சூப்பர் ஹிட்லாம் அடிச்சாரு. கார்த்திக் ராஜாவுக்கு ஹிட் அமையல. ஆனா ரொம்ப பேர் என்ன சொல்லுவாங்களாம், யுவன் சங்கர் ராஜாவோட கார்த்திக் ராஜாவுக்கு தான் மியூசிக் நாலேஜ் அதிகம் சொல்றவங்களா இருக்காங்க. இப்போ உண்மை என்னன்னா ஹிட் அடிக்கிறதா இங்கே. அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா கலாநிதி மாறனோட ஃபேமிலி, அவங்க வந்து ஒரு பெரிய அரசியல் பாரம்பரியம் கொண்ட ஒரு குடும்பம். நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு வரைக்குமே கிராமப்புறங்கள்ல இந்த கேபிள் டிவிக்கு வந்து பணம் வசூலிக்க வர்றவங்கள, கேபிள் டிவிக்கார் வந்தாரு அப்படி சொல்ல மாட்டாங்க. கிராமப்புறங்கள் என்ன சொல்லுவாங்க, சன் டிவிக்கார் வந்தாரு அப்படின்னா அவனை பொறுத்தவரையில முதல் தொலைக்காட்சி தூர்தர்ஷன் ஒன்று, ஒரு அரசு தொலைக்காட்சியில இருந்து, இப்போ அதுக்கு பொதிகைன்னு பேரு, டிடி,
அந்த டிடியில இருந்து, டிடினா நீங்க வந்து அந்த திவ்யதர்ஷினி. நெறியாளரை நினைச்சிடாதீங்க, திவ்யதர்ஷினி நினைச்சிடாதீங்க. அப்ப வந்து அந்த தொலைக்காட்சி, அரசு தொலைக்காட்சியில இருந்து தப்பிச்சு ஃபர்ஸ்ட் பிரைவேட் தொலைக்காட்சிங்கிறது, தனியார் தொலைக்காட்சிங்கிறது சன் டிவி தான். அதில் தான் படம் பார்ப்போம், அதில் தான் பாட்டு கேட்டோம். அதில் அப்போ அந்த ஃபேமிலி வந்து ஒரு பெரிய அரசியல் பின்னணி கொண்ட ஒரு குடும்பம். அந்த குடும்பம் வந்து பல கலப்பு திருமணங்களை செய்திருக்கிறார்கள். நீங்கள் அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து சாதியற்ற திருமணங்கள் இருக்குல்ல, எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா, அப்போ அவன் சொந்தக்காரன், அவன் ஜாதிக்காரன், அதில் யார் வசதி படைச்சவங்க அவங்களுடைய அப்படி தான் திருமண முறைகள் நடக்கும். அகமண முறைன்னு அதுக்கு பேர். அப்படி எல்லாருமே அவங்கவுங்க கம்யூனிட்டிக்குள்ளே தான் அந்த திருமண வாழ்க்கை இருக்கும். இதை தாண்டி ஒரு திருமணம் நடக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு வந்து திராவிட இயக்கத்தில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக ஒரு பெரிய தலைவர் முரசொலி மாறன் அப்படிங்கிற ஒரு பெரிய அந்த பாரம்பரியத்தில், அதனால தான் அந்த மாறன் ஃபேமிலின்னு ஒரு பெரிய புகழ்மிக்க ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தினுடைய பெண் மீது ஒரு காதல் வசப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிறதே சில ஆண்டுகளாக அது ஒரு பேசு பொருளாகவே இருக்கு. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அது திருமணம் நடக்க போகுது நவம்பர் மாதம் அப்படிங்கிறதுக்கான தகவல்கள் யார் மூலமாக கசிய விடப்படுதுன்னா, யாரோ ஒரு பத்திரிகையாளர் மூலமாகவோ, யாரோ ஒரு மீடியா பர்சன் மூலமாகவோ அப்படி கசிய விடப்படலை. ஒய்ஜி மகேந்திரங்கிறவர் அவங்களோட ரிலேட்டிவ்ல உள்ளவர், அவர் அதை சொல்லிட்டார், சூசகமாக சொல்லிட்டார். ஆனால் இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அப்படின்னு ஒன்று வரலை. ஆனால் அப்படி ஒரு தகவல் கசிந்து எல்லா இடங்கள்லையுமே அப்படி ஒரு பேசு பொருளாக மாறிடுச்சு. இப்போ அது எது வரைக்கும் வந்துட்டாங்கன்னா, நீங்கள் பொதுவாக கிரீஸ்ன்னு சொல்லிட்டீங்க. கிரீஸ்னு ஒரு நாடு இருக்குது, கிரீஸ் டப்பாவை நினச்சிடுவாங்க கொஞ்சம் பேர். அப்படி ஒரு அது வந்து ஒரு ஒரு பெரிய அளவில் அது திருமணமாக நிகழப்போகுது. சினிமா பிரபலங்கள்லேருந்து, பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய லீடர்ஸ்லேருந்து எல்லாரும் பங்கு பெற போகிறார்கள் அப்படின்னு சொல்லும் போது, நம்ம நேசித்த கலைஞர்கள், நம்ம நேசித்த ஒரு மியூசிக் டைரக்டர், நம்ம நேசிக்கிற ஒரு பெரிய மீடியாவில் வந்து அவங்க வந்து ஐபிஎல்ல வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு தலைவராக இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வந்து இளைஞர்களுக்கு மத்தியில், ரசிகர்களுக்கு மத்தியில் உருவாக்கியிருக்கு. ஏன்னா அனிருத்து மேலே பழகக்கூடிய வாய்ப்பு, அவர் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு அப்படிங்கிறது பல பேருக்கு இருக்கும். ஆமாம், எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா நிறைய கிசுகிசு யார் பேரில் வரும், வெற்றியாளர்கள் மேலே தான் வரும். அநேகமாக இந்த மாதிரி கிசுகிசு விஷயங்களில் தப்பிச்ச ஒரே ஆள் இருக்காருன்னா அது ஏஆர் ரஹ்மான் ஒரு ஆள் தான். அவருமே குடும்பத்தில் வந்து டைவர்ஸ் பண்ண போகிறாருன்னு ஒரு தகவல் வந்தப்ப அவர் மேலேயும் அடிச்சு விட்டாங்க கதைகளை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் தனித்தீவில் இருக்கார், அங்கே இருக்கார், இங்கே இருக்காருலாம் அடிச்சு விட்டாங்க. ஆனால் இங்கே எதாக இருந்தாலும் மீடியாவில் இருக்கிற பொறுத்தவரையில் புகழ்மிக்க மனிதர்கள்னு யார் இருந்தாலும் அவங்களுடைய ஒவ்வொரு அசைவும் கண்காணிப்புக்குரியதாக இருக்கும். இருந்தாலும் அதற்கான ஆதாரபூர்வமான போட்டோக்கள் எல்லாமே வெளியாச்சு இல்லை சார்? இல்லை, அதை யார் வெளியிட முடியும்? அவங்களே தான் வெளியிட முடியும், வேற யாரும் வெளியிட முடியாது. இப்போ நீங்கள் ஒரு பொது நிகழ்வுக்கு போகிறாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க, ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க, ஒரு ப்ரோக்ராமில் கலந்துக்கிறாங்க, ஒரு பஃபே போகிறாங்க, ஏதோ ஒன்று போகும்போது உள்ள அந்த சந்திப்பு வழியாக தான் ஒரு தகவல் உருவாக்கப்படும். நெருப்பு இல்லாமல் புகையுமா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி தான் இது. அப்போ அந்த சந்திப்பு திருமணமாக போகுது அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு முக்கியத்துவமான செய்தியாக மாறி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ அனிருத் அவர்கள் தொடர்ச்சியா இண்டஸ்ட்ரியில 2012 இருந்தே அதிகமா கிசுகிசுக்கப்படுகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் தான் சார் பேசப்படுது. அப்பது வந்து ஆண்ட்ரியாவோட கிசுகிசுக்கப்பட்டார். இப்போ அவங்களுக்கும் கல்யாணம் ஆகவில்லை, இவர் கல்யாணம் ஆகுது, அதை ஒரு புகைச்சலா எடுத்துட்டு வராங்களே சார்? இல்ல, அவங்க வந்து இவரோட வயதுல மூத்தவங்க, ஒரு இளைஞர் இவரு. அது வந்து என்னன்னா அவங்க ஆண்ட்ரியா அடிப்படையில வந்து ஒரு நல்ல சிங்கர். அவங்க வெறுமனே வந்து ஒரு நடிகை மட்டுமல்ல, சிறந்த இசை பாடகியும் கூட. அவங்க பாடி நிறைய ஹிட்டும் ஆயிருக்கு. அதனால ஒரு பன்முக திறமை கொண்டவங்க. அதனால எப்பவுமே என்னன்னா நமக்கு இருக்கிற சௌகரியம் என்னன்னா, நமக்கு யாரையெல்லாம் பிடிக்குமோ அவங்க சம்பந்தமாக இது மாதிரி விஷயங்கள் வந்து வரும்போது, கிசுகிசு வரும்போது, அதை வந்து சம்பந்தப்பட்டவர்கள் மறுத்தா கூட நம்புறதுக்கு ஆடியன்ஸ் தயாரா இல்லை. ஆர்டிஸ்ட் மேல இவங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு தீராத காதல் இருக்கு எல்லார் மேலேயுமே. அவங்க காதலிக்கணும்னு இவனே விரும்புறான். முன்னாடிலாம் வந்து பேப்பர் நியூஸ் வந்து பிரிண்ட் மீடியாவில் வந்து 4 எழுத்து பாடகியோடு வந்து 3 எழுத்து நடிகருக்கு வந்து அடிக்கடி பப்புக்கு போகிறார்கள் அப்படின்னு போடுவாங்க முன்னாடி. இவங்க தலையை பிச்சுக்கிடுவாங்க, யாரா அது 3 எழுத்து 4 எழுத்துன்னு. இப்போ அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராமில், இன்னைக்கு இருக்க சோசியல் மீடியாவில் எல்லாமே வெளிப்படையாக வந்துடுது. அதனால் இதில் என்ன சிக்கல் இருக்குது தெரியுமா, இந்த மாதிரி விஷயங்கள் பரப்பப்படுவதில்? நாளைக்கு ஒரு வேளை இவங்கள நான் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன், ஒரு வேளை வேணாங்கிற இடத்துக்கு வர்றாங்கன்னு வச்சுங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே பழகும் போது இது திகட்ட ஆரம்பிக்குது, இது சரியாக வராது
அப்படின்னு ஒரு இடம் வரும்போது ஒரு மாற்று முடிவை நோக்கி அவங்க போனாங்கன்னா இது பெரிய சர்ச்சைக்குரியதா மாறிடும். ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல்ல வந்து அது மாறும். அப்ப நீங்க வந்து என்ன ஆகும்னா சினிமாவுல கிசு கிசு உண்மையாயிரும், உண்மை கிசு கிசுவா மாறிடும். இப்ப நீங்க ஜெயம் ரவி விஷயம்லாம் தொடங்கும் போது எப்படி ஆரம்பிச்சிச்சு? அவர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பாடகியோட அவர் வந்து வேற தீவுல போய் இருக்கிறாரு, கோவாவுக்கு போனார், அப்படித்தான் வந்துச்சு. இப்போ அது வந்து நீதிமன்றத்தில் போய் அது வழக்காகி அது முடிஞ்சு போச்சு அந்த வழக்கே. அப்போ நீங்கள் வந்து எது கிசு கிசு எது உண்மை அப்படிங்கிறத சினிமாவில் யாரும் கணிக்க முடியாது. இது காதலா, இது கல்யாணத்தில் போய் முடியுதா இல்லையாங்கிறத எந்த புள்ளியில் இப்போ ஒரு வழக்கமாகவே நம்ம பார்த்தோம்னா ஒரு ஆண் பெண் உறவில் ஒருத்தர் வந்து நம்ம சராசரி ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே கூட நான் சொல்கிறேன், அவங்க நட்பாக இருக்காங்களா, லவ்வாக இருக்காங்களா, லிவின்ல இருக்காங்களா, சண்டை போட்டிருக்காங்களா, எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. நல்லாவே பேசிட்டு இருக்கு. அதாவது சராசரி வாழ்க்கையிலேயே கூட நம்ம அவன் நட்பாக இருக்கணும்னு நினைக்கும் போது லவ் பண்ணிட்டு இருப்பான், லவ் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கும் போது பிரேக்கப்பில் இருப்பான், பிரேக்கப்பில் இருக்கான்னு நினைக்கிறப்ப கல்யாணம் பண்ணிடுவான். சில பேர் கல்யாணம் பண்ண போறாங்கன்னு நினைக்கும் போது அது இல்லாமல் போயிடும். இப்ப எதையுமே நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அதான் சரி, இப்ப 2 தரப்புலயுமே அறிவிக்காதது காரணம் இந்த இடைவெளி வந்து பிரிவா மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அப்படி சொல்ல முடியாது. அது வந்து யார் அறிவிக்கணுங்கிறது இருக்குல்ல. ஏன்னா ரெண்டுமே சாதாரண ஆள் கிடையாதுல்ல. அனிருத் வந்து ஒரு இசை உலகினுடைய புகழின் உச்சியில் இருக்காரு. இவங்க ஒரு பெரிய அரசியல் குடும்பம். 2 குடும்பத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அறிவிப்பு என்பது ஒரு முறையான அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வராத வரைக்கும் இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து உறுதிப்படுத்த முடியாது. ஒய்ஜி மகேந்திரன் வாயை திறந்ததுனால தான் இது விஷயமாச்சே தவிர, இல்லாட்டினா இதை கடந்து போக வேண்டியதுதான். அவர் சொன்னதுனால அதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகம். ஏன்னா அவர் வந்து தேவையில்லாத கிசு கிசு பேச மாட்டார், பொய்களை பரப்ப மாட்டார் அப்படின்னு நம்பப்படுது அவர் மேலே. சினிமா விஷயத்தில், வேற விஷயத்தில் பரப்பினாரான்னு நமக்கு தெரியாது. சினிமா விஷயத்தில் அவர் அதையும் பரப்ப மாட்டார். அதனால இது நவம்பர் மாதம் திருமணமாக போகிறது அப்படின்னு தகவல் வந்துருக்கு. இப்போ காவ்யாமாறன் சைட்ல வந்து கோடிகளுக்கு அதிபதியா இருக்காங்க. அனிருத் பெரிய உச்ச நடிகரா இருந்தாலும் கூட பணம் ரீதியான ஒரு பின்தங்கல்ல தான் இருக்காங்க காவ்யாமாறனை கம்பேர் பண்ணும்போது. இந்த இதற்கு ரஜினி அவர்கள் உதவி செஞ்சிருக்காரு, அனிருத்காக கலாநிதி மாறன்ட்ட போய் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்களே. ஏங்க அனிருத் வந்து இன்னைக்கு ரகுமானை விட அதிகமா சம்பளம் வாங்குற இடத்துல இருக்காரு, பெரிய மியூசிக் டைரக்டரா இருக்கிறாரு. அவர் ஏதோ நீங்க வந்து சாதாரணமா வந்து ஒரு ஏழ்மையான இசைக்கலைஞர், ஒரு வயலின் கலைஞர், அவர் வந்து இப்போதான் கிளாசிக் பாடகர் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அப்படி கிடையாது. ஸ்டேட்டஸ்ங்கிறது என்ன? ஏஆர் ரஹ்மான் வந்து தன்னிடத்திலே பணிபுரியக்கூடிய ஒருத்தருக்கு தான் அவர் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. அது என்ன ஸ்டேட்டஸ் பார்த்தார் அவரு? அப்படி கிடையாது. ஒருத்தருக்கு யாருக்கு பிடிக்கணுங்கிறது இருக்குல்ல, அதை வந்து யாரும் தீர்மானிக்க முடியாது. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது காரணமா இருக்காது. இது என்ன சொத்தை பகிர்ந்துக்கிற போறாங்களா என்ன? அது கிடையாது. அதுக்கு சம்மந்தம் கிடையாது. யார் மேல யாருக்கு காதல் வருகிறது, யாருக்கு யார் மீது விருப்பம் வருகிறது, யாருக்கு யார் மேல வெறுப்பு வருகிறது, யார் யாரோட உறவாக இருக்கணும், நட்பாக இருக்கணுங்கிறதெல்லாம் பணம் மட்டுமே தீர்மானிக்க முடியாது. பணம் வந்து அதுக்கு ஒரு அடிப்படை. அதை மட்டுமே வச்சு அதை தீர்மானிக்க முடியாது. ஏன்னா பெரிய பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் கல்யாணம் நடந்ததெல்லாம் பெரிய மோசமான டைவர்ஸில் போய் முடிஞ்சிருக்கு. பெரிய கோடீஸ்வரன் 2 தொழிலதிபர் வீட்டில் கல்யாணம் பண்ணுவாங்க. அது கடைசியில் என்ன ஆயிரம் விவகாரத்தில் போய் முடியும். ரொம்ப பிரபலமான நடிகர்கள் வீட்டில் திருமணம் நடக்கும். அது சராசரி வாழ்க்கை மாதிரி வாழாமல் பிரிஞ்சிருவாங்க. அதனால் இது பணம் சம்மந்தப்பட்டது இல்லை. அது ஒருத்தருடைய தனிப்பட்ட அண்டர்ஸ்டாண்டிங் சம்மந்தப்பட்டது, உறவு சம்மந்தப்பட்டது, காதல் சம்மந்தப்பட்டது. அதனால் இதுக்குள்ளே வந்து ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது 2ஆம் பட்சம் நான் நினைக்கிறேன். இப்போ முதல் பரவன வதந்தி செய்து வந்து பாத்தீங்கன்னா தனியா 2 குடும்பங்கள் மட்டும் ஒரு தனி தீவுல கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, அதுக்கப்புறம் சென்னையில ரிசப்ஷன் அப்படின்னு பரப்புனாங்க. இப்ப வந்து எல்லாமே ஃபுல்லாவே வேற ஒரு நாட்டுல எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் தனியா கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்ற தகவல் வருது இல்ல சார்? உங்களோட எதிர்பார்ப்புல எந்த மாதிரி வைப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அவங்க பிரபலமானவங்க வந்து வெளிநாட்டுல எல்லாம் வந்து ஒரு பார்ட்டிலாம் வைப்பாங்களே தவிர, அவங்க ஹனிமூன் வேணா வெளிநாட்டுக்கு போவாங்களே தவிர, அது வெளிநாட்டுல எல்லாம் திருமணம்லாம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க அரசியல் பாரம்பரியம் உள்ள ஒரு குடும்பம் இல்லையா, அதனால அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. இது வந்து இவங்களே பரப்புறது தான். அப்படி அதனால மீடியா கொளுத்தி போட்டது தான் நான் நினைக்கிறேனே தவிர அது உண்மை கிடையாது. அதற்கான தகவல் அதிகாரப்பூர்வமாக வருகிற போது நம்ம மறுபடியும் வாழ்த்து சொல்லுவோம். தொடர்ந்து பேசுவோம் சார். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.